1,00,000 சந்தாதாரர்களை அடைய எனக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருஷத்தில் அவர்களுக்கு 7.5 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக சனி பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்தியை பண்ணுறது நிச்சயமாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏற்கனவே சனி பெயர்ச்சி அதனுடைய பலன்களும் போட்டிருக்கோம், அதை பாருங்க. நிச்சயமாக சனி பகவானுக்கு உண்டான எளிய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வந்து அதில் பண்ணக்கூடிய எளிய பரிகாரம் என்னன்றதை சொல்லியிருக்கோம். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கேத்துவினுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கும். அதனால் விநாயகர் கோவிலுக்கு அருகம்புல் போட்டு வாங்க. விநாயகர் கோவிலில் போயிட்டு அருகம்புல் போடுங்க. சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். அதே மாதிரி பால் அபிஷேகத்துக்கு விநாயகர் கோவிலில் பால் அபிஷேகத்துக்கு ஒரு 1/2 டம்ளர் பால் கொடுத்துட்டு வாங்கும். இது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து 11ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தலையானால் தாயின் உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவை கொடுக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கும். அதனால் இந்த விநாயகரை வழிபடுதல் மிகவும் ஏற்றமான விஷயம். அதே மாதிரி உங்களுடைய குருமார்கள், எந்த குலத்திலேருந்து நீங்கள் வரீங்களோ அந்த குருமார்களை போய் வணங்கிட்டு வர்றது, இல்லைன்னா மத குருமார்களை போய் வணங்கிட்டு வர்றது, இல்லைன்னா இந்த இவர்கள் இந்த ரமண மகரிஷி அந்த மாதிரியான ஆசிரமத்துக்கு போயிட்டு வர்றது, அது மிகப்பெரிய ஏற்றத்தையும், திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இந்த மாதிரியான மகான்கள் வாழ்ந்த இடங்களுக்கு போயிட்டு அமைதியான மனநிலையை கொண்டு வருவதற்கு போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதுவும் பார்த்தலையானால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடம் போன உடனே உச்சமடைகிற கேந்திரத்தில் போய் அமரக்கூடிய பாக்கியம், உச்சம் பெறக்கூடிய பாக்கியம் ஒரு கோணாதிபதிக்கு இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிப்பில் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இந்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தலையானால் வெளிநாட்டில் போய் செலவுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் சற்று கம்மியாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையும். இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு போகும்பொழுது திருமண பாக்கியம் அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர குருவின் பார்வை ராகு மேலேயும் உழருது. சிம்மத்தில் போகும்பொழுது குருவின் பார்வை பார்த்தலையானால் ஒரு நல்ல ஒரு கடகத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு ராகு மகரத்தில் ஒருவர், மகரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். சொந்த தொழில் செய்கிறவங்க, அதுவும் ஏரோஸ்பேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர இந்த தொழில்களில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர கம்யூனிகேஷன்ஸ் லெவலில் பண்ணுறவங்க, காற்று சம்பந்தப்பட்டமான எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக குருவுக்கு உண்டான பிரீத்தியை விட சனிக்கு உண்டான பிரீத்தியும் கேத்துவுக்கு உண்டான பிரீத்தியும் பண்ணி கொண்டு வருவது உங்களுடைய நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ வருஷம் அமையும். இந்த பராபவ வருஷத்தில் 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். இந்த பராபவ வருஷம் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி, எடுத்த காரியங்களில் நிச்சயமான ஜெயம் உண்டு. நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ மே மாதத்துக்கு மேலே திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவின் பார்வை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்க போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் ராகுவினுடைய சம்பந்தம் 9ஆம் இடத்துல பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது நினைச்சு பார்க்காத முடியாத ஒரு பெரிய ஏற்றத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம், முயற்சிகளில் சிறு சிறு தோல்விகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதற்கு பிறகு அதை தாண்டி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் சின்னத்திரை பெரிய திரை நடிகர் நடிகைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏதாவது இந்த வருஷம் நிச்சயமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக அமையும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா ராகுவும் 9ஆம் இடத்துல போய் உட்காந்து அவர் மகர ராகுவாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த பராபவ வருஷம் வரும். மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் திருமணமாகக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குரு மாற்றத்திற்கு பிறகு குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும். பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது. பணம் மிக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. வெளிநாட்டில் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த வருஷத்தில், இந்த பராபவ வருஷத்தில் அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கும். போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய காலேஜஸ் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம். 10ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் சனி பகவானே இருக்கார். கர்மகாரகனே போய் கர்மஸ்தானத்தில் போய் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாறுதல்களை செய்வீங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது. தேவையற்ற பேச்சுக்கள், காசிப்ஸ் பண்ணுறதெல்லாம் நல்லது கிடையாது. அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, உத்தரவாதம் பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. அது உங்களை கொண்டு போய் பிரச்சனையில் மாட்டி விடும். இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூரிலிருந்து வெளிநாட்டு கரன்சிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும். 90 விழுக்காடு மாற்றங்கள் இந்த பராபவ வருஷத்தில் இருக்கும். கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டமசனி போனதே பெரிய ஒரு ஏற்றம். கடந்த ஒரு 2.5-3 வருஷமாக அவர்கள் பட்ட பாடு துன்பங்கள் மிகவும் அதிகம். வேலையில் பிரச்சனை, உடல்நலத்தில் பிரச்சனை எல்லாமே நடந்திருக்கும். இப்போ இந்த பராபவ வருஷம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கவலைப்பட தேவையில்லை. 9ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய அளவில் பிரச்சனை பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தந்தையினோட சொத்துக்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனை, தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். நிச்சயமாகவே பார்த்தாலேயானால் வேலையில் மாறுதல்கள் வரும். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 10ஆம் மாதம்னா அக்டோபருக்கு மேலே பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் ராகுவினுடைய மாற்றமும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் கேதுவினுடைய மாற்றம் சற்று பின்னடைவை கொடுக்கும். உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கேதுவுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர பார்த்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதாவது அதீதமாக உங்களை தூண்டி உங்கள் மூலியமாக அதீதமாக ஆசையை தூண்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக போடுறது ரொம்ப நல்லது. எதிர்பாலினத்தரை நம்ப வேண்டாம். நண்பர்களோடு ரொம்ப ஜாகிரதையாக பழகிறது நல்லது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு
85 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷம் கொடுக்கும். சிம்மராசியை பொறுத்தவரையிலும் இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தாலேயானால் அஷ்டமத்தில் சனி, அவருடைய ஜென்மத்திலேயே குரு வரப்போகிறார். அதை தவிர கேதுவும் 12ஆம் இடத்துல போகிறார். அது மிகவும் சாதகமான நிலையாக சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு மே மாதம் வரலும், மே கடைசி வரலும் பார்த்தேன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாகவே அமையும். எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மத்தில் அவங்களுக்கு கேது பகவான் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதோடு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்தது எல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீத லாபங்கள் வரும். அரசாங்கம், அரசு பணிகள் சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா உடல் நலத்தில் கேது பகவான் ஜென்மத்திலேயே இருக்கிறதுனால உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரும்போது வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் இல்லைனா க்ரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்களில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தையும் சுப செலவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்தாலேயானால் உங்களுடைய ஜென்மத்திலேயே குரு பகவான் வர்றதுனால சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தீர்க்கமான சிந்தனைகளில் பிரச்சனைகள் இருக்கும். மனக்குழப்பங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரி பெரிய அதாவது அவர்களுடைய அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது ஜென்மத்தில் குரு வரும்போது அவருடைய அச்சீவ்மெண்ட் நல்லபடியாக இருக்காது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோட ஜென்மத்தில் குரு வரும்போது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளம் யுவதிகள் இந்த மாதிரியான மக்களுக்கு நிச்சயமாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்களும் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் பராபவ வருஷத்தில் வரும். பராபவ வருஷம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெற்று எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. உங்களுடைய வேலைகளில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பார்த்திங்கன்னா அதீதமான லாபம். 11ஆம் இடத்துல குரு பகவானே போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனாலையும் அதீத லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 11ஆம் மாதத்துக்கு மேலே ராகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வர்றதுனால பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள்லாம் அதிகமாக வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை விட அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அதிகமான மேன்மை. படிப்பில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு. பிஹெச்டி அதை தவிர போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் தீசிஸ் அதெல்லாம் சப்மிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான முதலீடுகள் வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுடைய சொந்த ஊர் கோவில், அதாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலை போய் தரிசித்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த பராபவ வருஷம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும். துலாத்தை பொறுத்தவரையிலும் மிகவும் ஏற்றமான காலம். ஏன்னா எல்லாமே ஒரு நல்ல அட்வான்டேஜில் இருக்குது. ராசிநாதனும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார். இந்த வருஷம் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றியை நிச்சயமாக கொடுப்பார். எல்லா விஷயத்திலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்களேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். திருமண பாக்கியம் ஏற்படும். தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 11ல் குரு பகவான் வரும்பொழுது தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதுவும் இந்த பால் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அது தவிர ஆடைகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இந்த மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி, அந்த மாதிரியான டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம். அது தவிர பார்க்கும்பொழுது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் மாதத்தில் ராகுவினுடைய மாற்றமும் வருது. 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் ஒரு பெரிய திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 10ஆம் இடத்துல கேது பகவான் போகிறதுனால தொழிலில் மாறுபட்ட தொழில் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பணப்புழக்கம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷத்தில் இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்க்கும் பொழுது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சற்று ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியிலிருந்து 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்ததிலே கொஞ்சம் பெரிய ரிலீஃப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசியை 5ல் பார்க்கறதுனால நிச்சயமாக உடல் நலத்தில் ஏற்றம், பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவம், இந்த மாதிரியான மருத்துவம், இந்த அதாவது மருத்துவ சம்பந்த, கெமிக்கல் சம்பந்த, உரம் சம்பந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். அதை தவிர இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, இரும்பு வல்கனைஸ் பண்ணுறது, வெல்டிங் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் இருக்கும். அரசாங்கத்திடம் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள், ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு. தனுசு ராசியை பொறுத்தவரை திருமணம் கைகூடும், குழந்தை பிராப்தி ஏற்படும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, எடுத்த காரியங்கள் ஈடேறும், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். அதாவது வரக்கூடிய பணம் அலைச்சலுக்கு கம்மியாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கவனமாக இருங்க. 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் நலத்தில் பின்னடைவு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் 11ஆம் மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள், புதிய முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டம் 11ஆம் மாதம் வரலும் இருக்குது. அதை உபயோகப்படுத்திக்கோங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷம் ராகு கேத்துவின் பெயர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை இருக்கக்கூடிய, சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது எப்போவுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுகள் மிகப்பெரிய ஏற்றம் மற்றும் மாற்றம் ஏற்படும் இந்த பராப வருஷத்தில். மகரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றம் காணும் நேரமாக இருக்குது. ஏன்னா மகரத்திற்கு பார்த்தலையானால் ராசிக்கு அதிபதியானவர் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மனக்கசப்பு இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்தோம்னா திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் ஏற்படும், புதிய போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்தி இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராகுவும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால அபரிமிதமான எண்ண அலைகள் அதிகமாக போகும். வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயத்திலும் நிச்சயமான வெற்றியை இந்த மகர ராசிக்காரர்கள் பெற்று சிகரம் ஏறக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ வருஷம் அமையிறது அப்படின்றத சொல்கிறோம். அதை தவிர இந்த பராபவ வருஷத்தில் 95 விழுக்காடு மாற்றங்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். கும்பராசியை பொறுத்தவரை பேச்சில் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமண பாக்கியம் உண்டு. புதிய கடன் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர போட்டி எக்ஸாம்ஸ், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் 11ஆம் மாதத்துக்கு மேலே இருக்கும். தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாமல் இருக்கிறது மிகவும் நல்லது. சொந்த தொழில் பண்ணுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷம் ஒரு ஏற்றமான வருஷமாக இருக்கும். இருப்பினும் சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். கேதுவினுடைய தாக்கம் உடல் நலத்தை பாதிக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த பராபவ வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு 80% மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். மீனத்தை பொறுத்தவர்கள் பார்த்தீர்களே, ஆனால் இந்த பராபவ வருஷம் ஒரு சுமாரான ஆண்டாகவே இருக்கும். ஏன்னா ராசியில் சனி பகவான் விரையாதிபதி. அவர் 12ஆம் ராசியிலேயே போய் உட்கார்றதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனும் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பெருமைகள் இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் மாதத்துக்கு மேலே குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும், தொழிலில் அதீதமான லாபங்களும் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான லாபங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையால் சுபிட்சமான செலவுகள் நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் 10ஆம் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கழிவு உபாதைகள் செல்லக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சர்க்கரை, அதை தவிர கொழுப்பு சத்துக்களுடைய ஜாகிரதையாக இருக்கணும். டாக்டரை போய் அடிக்கடி அணுகுமாறு கொஞ்சம் ஜாகிரதையாக போய் பார்த்துக்கிறது நல்லது. இதை தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கத்தான் செய்யும். மென்டல் டிப்ரெஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அசிங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த பராபவ வருஷத்தில் மீனராசிக்காரர்களுக்கு 75 விழுக்காடுகள் மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.